ரொம்ப டயர்டாகி ஓட முடியலன்னு நினைக்கும் போது சோடாவை தூக்கி போட்டு குடிச்சிட்டு தெம்பா ஓடுன்னு போடுறியே, நீதான் என் உண்மையான தோஸ்து. எப்படியாவது நீ தப்பிச்சுக்க ராசுகுட்டி. நாம வழக்கமா சந்திக்கிற இடத்துல மீட் பண்ணுவோம். பாய் பாய் டாடா. ஆஹா ராசுகுட்டி, இந்த சோடா பாட்டில் மேட்ரு நமக்கு ஒர்க் அவுட் ஆகலையே. அவன் கூட்டாளி தானே, போற போக்குல சொல்லிட்டு போயிட்டான். பாத்தியா, எங்களை ஏமாத்த முடியாதுடா. அவங்க புலனாய்வு புலிகள் தெரியுமா? ஐயோ, போற போக்குல போட்டு விட்டு போயிட்டானே. ஒரு பன்னி டீக்காக என்ன தின்னு கட்ட விட்டானையா. ஏண்டா சும்மா ஓடுறவனுக்கு சோடா தூக்கி கொடுக்கும் போதே தெரியல அவனுக்கு நீ தோஸ்துன்னு? உன்னை அடிச்சு பிரிக்கிற பிரியல அவன் தானா ஸ்டேஷனுக்கு ஓடி வருவான். ஒன்னும் டீங்கிறது உங்களுக்கு கோடு வேடா? சொல்றா சொல்றா, கோடு வேடாடா? சார், பன்னு டீன்னு எவனாச்சும் கோடு வேட அப்பானா சார்? டேய், அவன் கோடு வேடுனா இப்படிதான்டா இருக்கும். பண்ணுனா பேக்கரி கடைக்காரன் வீட்டுல போய் திருட போறேன்னு தானே அர்த்தம். சொல்றா. ஆஹா, இது என்னடா புது கதையா இருக்கு. எந்த நேரத்துக்கு சென்னையில காலடி எடுத்து வச்சனோ திருடனும் கொத்து விட்டான், போலீஸும் நம்மளை கொத்து விட பாக்குறான். ஏய் ராசுகுட்டி, இவன்கிட்ட சிக்கிறாத. எஸ் ஆயிரு. டேய், இவன் சாதாரண ஆள் இல்லம்மா, பீரோ புல்லிங் திருடம்மா. ஐயோ சார், இந்த மூதேவிக்கு பீரோ சாவி கையில கொடுத்தா கூட பீரோ திறக்க தெரியாது சார். ஆமா சார், அப்பாவி சார். சூதுவாது தெரியாது சார். வாய் தான் கொஞ்சம் அதிகமா பேசுவாரே தவிர ஒரு தப்பும் செய்ய தெரியாது சார். இங்க பாருமா, இவன் நல்லவனா கெட்டவனான்றத அப்புறம். ஆனா பீரோ புல்லிங் பிச்சுமணி கூட வச்சு பிடிச்சிருக்கோம். அவன் தப்பிச்சு ஓடிட்டான். பிச்சுமணி கிடைக்கிற வரைக்கும் இவனை விட முடியாது. நீங்க இடத்த காலி பண்ணுங்கம்மா. சார், நான் ஒரே ஒரு ஃபோன் பண்ணிக்கிட்டுமா? சரி சரி, சீக்கிரம் பண்ணிட்டு இடத்த காலி பண்ணுங்க. ஹலோ சார், நான் பூங்கொடி பேசுறேன் சார். சொல்லு பொங்கடி. நம்பர் ஹாஸ்டல் நம்பர் மாதிரி இல்லை, புது நம்பராக இருக்கு. எங்கேருந்து பேசுகிற? இது பூந்தமல்லி போலீஸ் ஸ்டேஷன் நம்பர் சார். போலீஸ் ஸ்டேஷனா? நீ எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போன? ஒரு சின்ன பிரச்சனை சார். என்னாச்சு பொங்கடி, உனக்கு என்ன பிரச்சனை? சார், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை சார். மாரியோட அண்ணன் ராசுக்குட்டிய ஏதோ திருட்டு கேஸில் தப்பாக பிடிச்சிட்டு வந்து விடமாட்டேன்னு சொல்கிறாங்க சார். நீங்கள் கொஞ்சம் வர முடியுமா சார்? பூந்தமல்லி போலீஸ் ஸ்டேஷன் தானே, நீ அங்கே இரு, நான் இப்போ வரேன். சரிங்க சார். ரொம்ப நன்றி சார். என்னம்மா ரெக்கமெண்டேஷனா? யார் வர போறாங்க? எம்எல்ஏவா மந்திரியா? இல்லை சார், எங்களுக்கு எந்த எம்எல்ஏவையும் மந்திரியையும் தெரியாது சார். அவங்களுக்கு இவங்களுக்குன்னு ஃபோன் பண்ணி வர சொல்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த பிச்சுமணிக்கு ஃபோன் பண்ணி இங்க வந்து சரண்டர் ஆக சொல்லுங்க. இவனை விட்டுறேன். சார், எனக்கும் பிச்சுமணிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். என்னை விட்டுருங்க சார். ஏய், வாயை திறந்த பல்ல உடைச்சிருவேன். ராசுக்குட்டி, நீ பயப்படாத, நாங்க பாத்துக்கிறோம். என்னத்தம்மா பாத்துக்கோன்ற? பேசாம வெளியே போமா. போன்னு சொல்றேன்ல, போங்க. சாரி ஜீவா, தெரிஞ்சோ தெரியாமலோ உனக்கும் எனக்கும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. நான் உன்னை எழுந்துருவனுங்கிற பயத்துல தான் இவ்ளோ அரகண்டாவே நடந்துக்கிறேன். உன்கிட்ட நான் அன்பா நடந்துக்கவே இல்லை. இனி அப்படி நடந்துக்க மாட்டேன். உனக்கு பிடிச்ச மாதிரி அன்பா நடந்துப்பேன். ஓகேவா?
அப்செட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. தீபி, என்ன நீ இன்னைக்கு ரொம்ப பிரைட்டா இருக்க? அது ஒன்னும் இல்ல கிராண்ட்மா. தொடர்ந்து ஜீவா கூட சண்டையாவே இருக்கு. அதான் அவனை பார்த்து பேசி காம்ப்ரமைஸா ஏதாவது பார்ட்டிக்கு கூட்டிட்டு போலான்னு. புரியுது புரியுது. வெரி குட். கேரி ஆன். தேங்க்ஸ் கிராண்ட்மா. பை. ராஜம்மா, என்னது கையில? அது வந்து ஒண்ணு இல்ல. ஏதோ படம் மாதிரி தெரியுது. என்ன ராஜம்மா, என்கிட்ட ஏதோ மறைக்கிற மாதிரி தெரியுது. மறைக்கலாம் இல்ல. அதிர்ச்சியில எப்படி சொல்றதுன்னு தெரியாம குழம்பிக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்ற? புரியுற மாதிரி சொல்லு. வந்து நமக்கு படம் வரைஞ்சு கொடுக்கறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்ட நம்பூதிரிக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல இப்பவோ அப்போவோன்னு இருக்காரு. என்ன சொல்ற ராஜம்மா? நான் தற்செயலா அவருக்கு ஃபோன் பண்ணேன். ஹாஸ்பிட்டல்ல நர்ஸ் தான் போனை அட்டென்ட் பண்ணி விஷயத்த சொன்னாங்க. அந்த பதட்டத்துல உங்ககிட்ட கூட சொல்லாம நான் மறந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அவருக்கு சுயநினைவே இல்லாம சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காரு. எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அவருக்கு கான்ஷியஸ் வரல. ஐயோ! அப்பதான் அவர் வரைஞ்ச நம்ம பேத்தியோட படம் அங்க இருந்துச்சு. அதை எடுத்துக்கிட்டு நேரா உங்களை பார்க்க தான் ஓடி வந்தேன். நம்ம பேத்தியோட படத்தை வரைஞ்சிட்டாரா? நீ பாத்தியா? அதுல ஒரு சின்ன சிக்கலாயிடுச்சு. சிக்கலா? என்ன சிக்கல்? நீங்களே பாருங்க. நானும் இப்படிதான் அந்த படத்தை பிரிச்சு பார்த்தேன். ஏமாற்றமா ஆயிடுச்சு. நம்பூதிரிக்கு ஆக்சிடென்ட் ஆகும்போது அவருடைய ரத்தம் பட்டு முகம் மறைஞ்சு யாருன்னே தெரியாம போயிடுச்சு. அந்த பொண்ணை கண்டுபிடிக்க இருந்த ஒரே ஒரு வழி அதுவும் இப்படி ஆயிடுச்சு. இனிமே இந்த படம் எதுக்குமே பிரயோஜனப்படாது. அத பாக்குறவங்க பார்வையில இருக்கு ராஜம்மா. நம்ம கிட்ட நம்ம பேத்திய பத்தி எந்த தடயமும் இல்லாம தேடிக்கிட்டு இருந்தோம். இப்ப அந்த நம்பூதிரி புண்ணியத்துல ஒரு உருவம் கிடைச்சிருக்க. இந்த உருவத்துல இருக்கிற ரத்த கரைய அப்புறப்படுத்தினாலே போதும். நம்ம பேத்தியோட முகம் மேகத்தோட மறைவிலேந்து வெளிப்படுற நிலவு மாதிரி பிரகாசமா தெரிய போகுது. அந்த நாள் ரொம்ப தொலைவுல இல்ல. உன் பேத்தியோட முகத்தை நீ மட்டும் இல்ல, வேற யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி அவ இருந்த தடையுமே இல்லாம அழிச்சிடுவேன். பார்க்கலாம் பார்வதி, நீயா நானான்னு. என் வாழ்க்கையில வேணா உன்கிட்ட நான் தோத்து போயிருக்கலாம். ஆனா என் பேத்தி தீபிகா அவகிட்ட மட்டும் இல்ல, எவகிட்டையும் நான் தோக்க விட மாட்டேன். என்னாச்சு? ராசுகுட்டி எதுக்காக போலீஸ் பிடிச்சாங்க? அவன் என்ன தப்பு பண்ணா? இந்த சனியம் பிடிச்சவன் வாய் வச்சுட்டு சும்மா இருந்தா தானே சார்? அப்படி என்ன பண்ணா? சார், டீ கடையில நின்னு டீ குடிச்சிட்டு இருந்திருக்கான் சார். சாரி சாரி. நீங்க எதுக்கு சார்
சாரி கேக்குறீங்க? இதோ இந்த பரதேசி பண்ண வேலையை கேட்டா யாருக்கா இருந்தாலும் சிரிப்பு தான் வரும். சரி வாங்க போய் பார்ப்போம். வா. போப்ல. சார் ம். ஐம் ஜீவா, ம். பூங்கோதை நாச்சியார் காலேஜ் ஸ்டூடெண்ட். சரி சொல்லுங்க. சார் அந்த பையன் ராசுக்குட்டி இன்னசென்ட். நீங்கள் நினைக்கிற மாதிரி திருடம் இல்லை. யாரோ ஒன்று வேணும்னே மாட்டி விட்டுருக்காங்க. எனக்கு அவனை நல்லாவே தெரியும் சார். நான் அவனை ஊர்லேயே பார்த்துருக்கேன். இன்ஃபேக்ட் அவன் சென்னைக்கே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கான் சார். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் தம்பி. ஆனா பீரோ புள்ளிங் பிச்சுமணி கூட கான்ஸ்டபிள்ஸ் ஒண்ணா வச்சு பார்த்துருக்காங்க. சார் உங்களுக்கு ஃபர்தர் அஷூரன்ஸ் வேணும்னா ஏசிபி பரந்தாமன் அங்கிளை வேணா பேச சொல்லவா? அவர் எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு தான். உங்க அப்பா யாரு? அவர் என்ன பண்றாரு? மாயா குரூப்ஸ் ஆஃப் ஃபேமிலி தான் சார் எங்கள் ஃபேமிலி. அதுக்கு எங்கள் அப்பா தான் சார் சேர்மன். என்ன தம்பி, இதை நீங்க முன்னாடியே சொல்லக்கூடாதா? உங்க ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு கூட்டிட்டு போங்க தம்பி. ஓகே சார். தம்பி ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. தேவைப்பட்டா விசாரணைக்கு மட்டும் அழைச்சிட்டு வாங்க. ஓகே சார், தேங்க்யூ. ஐயோ பாத்து. ஐயோ தலை எழுத்து. ரொம்ப நன்றி சார். நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. நாங்கள் தான் உங்களுக்கு எப்படி திரும்பி செய்ய போகிறோன்னு தெரியல சார். நமக்குள்ளே எதுக்கு போங்கடி இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? என்ன இது, ரெண்டு பேரும் இப்படி பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. ஒருவேளை ஜீவா சாருக்கும் பூவுக்கும் சச்சா ரெண்டு பேரும் அப்படியேப்பட்ட ஆள் இல்ல. ராசு உன் நினப்புல தீய வைக்க. சே டேய் ராசு, கேட்கணும்னு நினைச்சேன். ஊர்ல அப்பா அம்மா எப்படி இருக்காங்க? உன் தொல்லையெல்லாம் இல்லாம எல்லாரும் நிம்மதியா இருக்காங்க. ஏடியா ஏடியா, என்னம்மா? என் அண்ணனுக்கு வாங்கினது பத்தலையா? உள்ள கூட்டிட்டு போய் இன்னும் 4 குத்து குனிய வச்சு குறுக்காலே குத்துங்க. அப்பயாவது அடங்குறாங்கன்னு பாப்போம். கூட்டிட்டு போங்க. சார் ஐயா எப்படி மாறி என்ன போலீஸ்ல கோத்து விட்டுறாத. மா தாயே, ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்க போதுமா? அப்புறம் ராசு என்ன திடீர்னு சென்னை பக்கம்? அது ஒண்ணும் இல்ல சார், ஊர்ல ஒரு வேலையும் இல்ல, பொழுது வேற போக மாட்டேங்குது. ஊர்ல ஒரு பையனை நம்மள மதிச்சு வேற தொலைய மாட்டேங்கிறான். இப்படியே ஆடாம அசையாம ஒரே இடத்துல இருந்தா கொடைக்கானல்ல குளிர்ல உறைஞ்சு போயிருவேணும்னு முடிவெடுத்தேன். அப்பதான் சார் துபாயில சென்ட்ரிங் வேலைக்கு ஆள் தேவைன்னு கேட்டாங்க. அதுவும் துபாய் சேர்க்கலாம் ராசுக்குட்டி தான் வேணும்னு அடம் பிடிக்கிறாங்களாம். எங்க அவங்க ஊருக்கு வேலைக்கு போலன்னு கோச்சிக்கிட்டு நம்ம நாட்டுக்கு பெட்ரோல் தரம் விட்டுற போறாங்கன்னு நம்ம நாட்டு மக்களுக்காக என் மனசை கல்லாயிட்டு நான் துபாய் போறேன்னு முடிவு பண்ணிருக்கேன் சார். டேய், உலகத்திலேயே ஒட்டகம் மேய்க்க போறத இம்புட்டு பில்டப்பா சொல்ற ஒரே ஆளு நீ தான்டா. வாயாடிட்டு இருக்க நீ. அட என்ன பூவு, உங்க அம்மாலாம் எப்படி இருக்காங்கன்னு கவலைப்படுறியா? அதெல்லாம் உங்க அம்மாவுக்கு ஒரு குறையும் இல்ல, எல்லாரும் நல்லபடியா பாத்துக்கிறாங்க. அம்மா நல்லா இருக்காங்க சரி, தாத்தா எப்படி இருக்கு? என்னவோ தெரியல, தாத்தா இப்போ அடிக்கடி என் கனவுல வருது. தாத்தாவுக்கு உடம்புலாம் நல்லா தானே இருக்கு? ராசு, அது நல்லபடியா பழைய மாதிரி ஓடி ஆடி வேலைலாம் பார்த்துட்டு இருக்குல்ல. இந்த படிப்பு முடிஞ்ச உடனே ஒரு நல்ல வேலைக்கு போய் கை நிறைய சம்பாரிச்சு தாத்தாவை நான் ராஜா மாதிரி பார்த்துப்பேன். தாத்தா போயிட்டு வரேன் தாத்தா. எந்த காரணத்தை கொண்டு பூமொழிய திருப்பி கூப்பிடவே கூடாது. அவ படிப்பு நிறுத்த கூடாது. கொஞ்ச நேரத்துல சாக போற. இல்லப்பா, இந்த விஷயம்
எந்த காரணத்தை கொண்டும் பூங்கொடிக்கு தெரியவே கூடாது. இல்லப்பா. நேரம் வரும்போது அவளே தெரிஞ்சுக்க சத்தியம் மட்டும் பண்ணி கொடுக்கிறேன். அப்பா. ஐயா, ஐயா, ஐயா. ராசு, ஏன் உன் கண்ணு கலங்குது? தாத்தாவுக்கு ஏதாவது சொல்லு ராசு. தாத்தாவுக்கு ஒன்றும் இல்லையே. ஏய் பூவு, நீ ஒன்று கண்ணுல தூசி விழுந்துருச்சு புள்ள, அதான். நீ கவலைப்படாத பூங்கொடி, நம்ம தாத்தா உடம்புக்கு என்ன, அது அந்த காலத்து பயிர். நல்லா புடிங்கி எடுத்த முள்ளங்கி மாதிரி ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்காரு. உடம்பு தனாவெட்டு எடுத்து சும்மா இல்லாம என்ன மாதிரி இளந்தாரி பயலுகளை பம்பு இழுத்துட்டு இருக்காருன்னா பாரு. அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. தாத்தாவை பார்க்காம என்னால இருக்க முடியல ராசு. ஆனா என்ன பண்றது, படிப்பு முடியிற வரைக்கும் என்னை வந்து பார்க்கவோ பேசவோ கூடாதுன்னு தாத்தா சத்தியம் வாங்கிட்டாரு. அப்ப தெரியல, ஆனா இப்போ ஒவ்வொரு நாளும் அவரை பார்க்கணும் பேசணும்னு மனசு துடிக்குது. வேற வழியே இல்லாம அடக்கிட்டு இருக்கேன். ராசு, எனக்கு கூட இவங்களை அனுப்பிச்சிட்டு ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னார். ஆனால் இது வரைக்கும் ஒரு ஃபோன் கூட பண்ணல. ஐயோ நல்ல வேலை சார், அதை நீங்களே ஞாபகப்படுத்திட்டீங்க. நான் தான் மறந்துட்டேன் சார். உங்ககிட்ட தாத்தா மன்னிப்பு கேட்டதா சொல்ல சொன்னார் சார். நீங்கள் எழுதி கொடுத்த ஃபோன் நம்பரை தாத்தா தொலைச்சிட்டாரா, அதான் உங்களுக்கு அடித்து பேச முடியலையா. ஜீவா சார் தப்பாக நினச்சிக்க போகிறாருன்னு சொல்லுச்சு. அப்புறம் அவர் அங்கே இருக்க தைரியத்தில் தான் நாங்கள் இங்கே பயப்படாமல் இருக்கோம். பூங்கொடியை நல்லபடியாக பார்த்துக்க சொல்லுன்னு சொன்னார் சார். ஐயோ, தாத்தா எவ்வளோ பெரியவர், அவர் போய் மன்னிப்பெல்லாம் என்கிட்ட கேட்டுக்கிட்டு அவரை கவலைப்படாமல் இருக்க சொல்லுங்கள். பூங்கொடி காலேஜ் முடிச்சு பத்திரமா ஊர் போய் சேர்ற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன்னு தாத்தா கிட்ட சொல்லுங்கள். ஜீவா சார், இங்கே நின்று எம்பிட்டு நேரம் சார் பேசிட்டு இருக்கிறது? எனக்கு ரொம்ப பசிக்குது, வாங்க சார் சாப்பிட போலாம். எப்ப பாரு திங்கறத பத்தியே யோசி, தீனி பிசாசு. இங்க யாரா ராசே, நீ ரொம்ப பேசுறேன்னு வச்சுக்கிய போன ஏட்டியா கூப்பிட்டு கோத்து விட்டுற. தாயே வேணாம் தாயே, நம்ம கிளம்பிடுவோம். அந்த பயம் இருக்கட்டும். சரி, ராசுவை நான் கூட்டிகிட்டு போகிறேன், அவன் என் கூடவே தங்கிடட்டும். வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போவோம். ரொம்ப தேங்க்ஸ் சார். வீட்டில் என்ன சார் டிஃபனு? தெரியல மாதிரி. கண்டிப்பா நல்ல டிஃபனா தான் சார் இருக்கும். வாங்க சார் போலாம், காலிட போகுது. மிஸ்டர் பீரோப்புலி, ஃபாலோ மீ. ஏய் அடி கட்டச்சி, திமிரு அதிகமாயிருச்சு உனக்கு. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு ஃபோன் பண்ணி பாரேன். அவளை பத்தி உனக்கு தெரியாதா? என்ன இன்னும் வரலன்னு ஃபோன் பண்ணி கேட்டா லபதிபோன் கத்துவாடி. ஹே, என்ன தீபி இறங்கிட்ட? செம்ம பசிடி. எந்த ஹோட்டல்ல டேபிள் புக் பண்ணிருக்க? ஹே, எந்த ஹோட்டலா இருந்தா என்னடி? அவ என்ன சின்ன ஹோட்டல்லையா புக் பண்ணிருக்க போறா? வாடி போவோம். போலாம், பசிக்குது. வெயிட். ப்ரோக்ராம்ல ஒரு சின்ன சேஞ்சா? ஐயோ, எனக்கு என்னவோ இன்னைக்கு ஜீவாவை பார்த்து பேசி அவர் கூட எங்கேயாவது வெளியில போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணுது. அதனால ரெஸ்டாரண்ட் பிளானை இன்னொரு நாள் வச்சுக்கலாம். என்ன தீபி இப்படி சொல்லிட்ட? உனக்காக நாங்க அரை மணி நேரமா பசியோட காத்துட்டு இருக்கோம். ஓகே புரியுது, பட் எனக்கு என்னவோ ஜீவா கூட வெளியில போகணும்னு தோணிருச்சு. சாரி. அட போ தீபி, இன்னுமா நீ ஜீவாவை நம்பிட்டு இருக்க? அவன் எப்ப பார்த்தாலும் அந்த பூங்குடி பின்னாடி தான் சுத்திட்டு இருக்கான். நீ கூப்பிட்டா அவன் உடனே வந்துருவானா? அவன் உன்னை நல்லா ஏமாத்த போறான்.